இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அண்டா நிறைய ஒரு 25 பேருக்கு சேர்த்து நாங்க ஒரு ஃபேமிலியா காடை பிரியாணி செஞ்சிருக்கோங்க. அந்த காடை பிரியாணி எப்படி பல்க் குவான்டிட்டியா செம்மையா டேஸ்டா பண்றதை பத்தி தான் பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம நம்ம டேஸ்டா என்னதான் ஒரு 4-5 பேருக்கு வீட்டுல இருந்து செஞ்சாலும் இப்படி பல்கா செஞ்சு சாப்பிடறதுல ஒரு தனி இன்பம் தாங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காடை பிரியாணிக்கு என்ன வேணும்? காடை தாங்க வேணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு காடை பாத்தீங்கன்னா 55 ருபீஸ், அப்படி பாத்தீங்கன்னா 25 காடை வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அடுப்பை பத்த வைக்க வேண்டியதான். அடுப்பை பத்த வைக்கிற நம்ம கைராசி மன்னன் சுரேஷ் ப்ரோ தான் பத்த வைக்கிறாரு. ஒரு வழியா அடுப்பை பத்த வச்சுட்டேங்க. பத்த வச்ச பாத்தீங்கன்னா நம்ம அண்டா தூக்கி வைக்க வேண்டியது. அண்டா தூக்கி வச்சுட்டு நல்லா தீ மூட்ட வேண்டியதாங்க. தீ கொழுந்து விட்டு எரிந்தால்தான் அண்டா சீக்கிரம் சூடாகும். அதன் பிறகுதான் எண்ணெய் ஊத்தி அதில் மீதி உள்ள எல்லாமே சேர்த்து பண்ண முடியும். ஸோ எண்ணெய் ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். எண்ணெய் ஊற்றினாங்க. எண்ணெய் சூடாகி எல்லாம் வந்த பிறகுதான் மீதி எல்லாமே சேர்க்க முடியும். அது எல்லாமே நம்ம சீப் செஃப் தான் பண்ணிட்டு இருக்காரு. இனி எப்பவும் போல வதக்குதல் ப்ராசஸ், வதக்கல மிக்சிங்கா கிண்டுதல், நம்ம ஸ்லாங்ல சொன்னா கிண்ட வேண்டி தான் போட்டு எல்லாத்தையும். அப்புறம் உங்களுக்கே தெரியும் என்னென்ன சேர்க்கணும்னா பிரியாணிக்கு பட்டை, பெருஞ்சீரகம், அட்டை குட்டை எல்லாத்தையும் சேர்த்து உள்ள போட வேண்டிய கொஞ்ச நேரம் சூடு பண்ண வேண்டியதான். அப்புறம் வெங்காயம், ஒரு தட்டு நிறைய வெங்காயம், ஏன்னா 25 பேர் சாப்பிடணும்லங்க. வெங்காயம்லாம் சேர்த்து தான் நிறைய வரும். ஸோ வெங்காயத்தை போட்டு இது வெங்காயம் நல்லா கொஞ்சம் கரிஞ்சு வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். மிக்சிங் சொல்லாமல் கிண்டிங் சொல்லாமல் சரி ஓகே, ரெண்டு எது சொன்னாலும் ஓகே தாங்க. மிக்சிங் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஜங் ஜங் ஜங். சீப் செஃப்பு எப்படி டேஸ்ட் வரும்னு பார்ப்போம் லாஸ்ட்டு. கொஞ்ச நேரம் நீங்கள் கிண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் கிண்டிட்டு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அது கொஞ்சம் கரிஞ்சு நல்லா வந்துடும். சைடில் ஒரு ப்ராசஸ் நடந்துக்கும் போது இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா காடையை லைட்டாக கட் பண்ணி என்ன பண்ணுறது, அதுக்குள்ளே மசாலாலாம் போகணும் இல்லைங்க, சீக்கிரம் வேகணும். அதனால் காடையை அங்கங்கே கீரல் போடணும். அதுக்கு தையல் போடுற மாதிரி அங்கங்கே ஒரு வெட்டப்பட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் மிளகு பொடியெல்லாம் போட்டு, ஏன்னா காடை சீக்கிரம் வேகாது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மிளகு பொடி உப்பெல்லாம் போட்டு தனியாக கொஞ்சம் நம்ம சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு போட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். ஏன்னா நம்ம இது கேஸில் பண்ணல, இயற்கை முறையில் அடுப்பு கூட்டி பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணால் ஈஸியாக வந்துடும். பாருங்கள் அங்கங்கே தையல் போட வேண்டியதான். அதுக்கு பாவங்க 25 காடை ஒரே நாளில் கொண்டுட்டோம். இந்த பாவம் எப்படி சும்மா விடாது. அப்புறம் இப்போ நீங்களே பார்ப்பீங்க, மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். காடையை தூக்கி போட்டு எல்லாம் பார்க்குறது காடை மாதிரி இல்லைங்க. என்ன மாதிரி இருக்குது பார்க்க தெரில, ஏதோ ஒரு மாதிரி இருக்குங்க. ஆனால் ஒரு காடை 55 ரூபா. 55 ரூபா இவ்வளோ சின்னதாகிருச்சு. இப்போ இது கூட பிரியாணி மசாலாவும் போட்டுக்கலாம் நீங்கள். மிளகுத்தூள் மட்டும் இல்லாமல் பிரியாணி மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை கொதிக்க வச்சிடணும். அப்புறம் நம்ம இந்த ப்ராசஸ் போயிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்துக்கு கூட பச்சை மிளகா, முழு பச்சை மிளகா போட்டு அதையும் நல்லா வதக்கிங் பண்ண வேண்டியதான் தூக்கி போட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் நல்லா நிறைய போட வேண்டியதான். இந்த பக்கம் கேமரா பார்த்து போட சொன்னால் அவர் அந்த பக்கம் திருப்பி வச்சு போட்டுட்ருக்காரு. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வதக்கிங் ப்ராசஸ் பண்ண வேண்டியதான். திரும்பவும் போட்டு எங்கள் ஒரு படி சொன்னால் கிண்டணும். எல்லாத்தையும் போட்டு திரும்பவும் கிண்ட வேண்டியதான். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு திரும்ப இதையும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வேகும். ஏன்னா இது நம்ம நேச்சுரல் அடுப்புல செய்யறதுனால ரொம்ப ரிஸ்கி ப்ராசஸ். அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை அப்படியே கொட்ட வேண்டியதுதான். அதையும் நம்ம சீப் செஃப் தான் எடுத்து கொட்டிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் கொட்டி முடிச்சுட்டு இதையும் நல்லா வதக்கணுங்க. வதக்கி எல்லாம் ஒரு மாதிரி வருங்க. அது உங்களுக்கே தெரியும். அது என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியல, ஏன்னா நான் செஃப் கிடையாது. ரொம்ப நேரம் போட்டு வதக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதில் புதினா நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட வேண்டியதான். ஏன்னா 25 பேர் சாப்பிட்ணும், மணக்கணும். ஸோ புதினா, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ கொத்தமல்லி இலை அதையும் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட வேண்டியதான். இதெல்லாம் போட்டுட்டு திரும்பவும் ரொம்ப நேரம் அதை மிக்ஸ் பண்ணணுங்க. இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பண்ணும்போது கீழே அடுப்பெரிஞ்சிட்டு இருங்கனுங்க, மறந்துடாதீங்க. நீங்கள் இயற்கை முறையில் செஞ்சீங்கன்னா கீழே ஒரு கவனம் தேவை, இல்லை என்றால் எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடும். இந்த டைம்ல நம்ம வேக வச்சு எடுத்த காடை விட்டது. இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு, செமையா இருக்க பார்க்கவே. அப்புறம் எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா காடையை நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுல போட வேண்டியதாங்க. போட்டுடலாம். ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். அப்புறம் காண்டாயும் மொத்தமாக கொட்ட வேண்டியதான். எல்லாத்தையும் போடும்போதே பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒருத்தங்க வதக்கிங் ப்ராசஸ் பண்ணணும், இல்லைன்னா அடி பிடித்து விடும். இப்போ கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். பாருங்க எப்படி காடை லெக் பீஸ் மாதிரி வந்துச்சாங்க. அப்படி எல்லாத்தையும் போட வேண்டியதான் ஒன்று ஒன்றா.
இதுல ஒன்னா உள்ள தூக்கி போடும் நம்ம கத்துவோம் நீ எவ்வளவு அரிசி வந்தீங்களா? இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தயிர் தேவையான அளவு தயிரை சேர்க்கணும். சும்மா கண்ணாபுரமெல்லாம் செய்யக்கூடாது, போதுங்க. அப்புறம் தயிரும் ஊற்றி விட்டு திரும்பவும் நம்ம வதக்கிங் ப்ராசஸை வந்து ஆரம்பிக்க வேண்டியதான். இது வேற சைடில் பூனை பிரியாணி வேற சொல்லி வச்சுருக்கோம். எனக்கே இப்போ பார்க்க பூனை மாதிரி தான் ஃபீல் ஆகுது. எல்லாம் போட்டு நல்லா வதக்கிங் ப்ராசஸ் பண்ண வேண்டியதான். கீழே ஒரு கண்டு வேண்டும், இல்லை என்றால் அடுப்பு அணைந்து விடும். ஸோ கீழே நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் அடிக்கடி எல்லாம். அப்படியே பண்ணிட்டு இருக்கும் ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி மசாலா போடுங்க. 2 பாக்கெட் பிரியாணி மசாலா போட்டால் 25 பேருக்கு 2 பாக்கெட் பிரியாணி மசாலா. அப்புறம் வந்து தனி மிளகாய் தூள், அது வந்து மிளகாய் தூள் மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏன்னா ஒவ்வொரு மிளகாய் தூள் ஒவ்வொரு காரம். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக என்ன சொல்கிறத பார்த்து போட வேண்டும். இல்லை என்றால் சாப்பிட முடியாது. அதை எல்லாம் போட்டு நல்லா போட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ண வேண்டியதாங்க. தட்டி விடு பாத்ரூம் தான். இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னா தண்ணி ஊற்றணுங்க. தண்ணி மட்டும் ரைஸ் நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்களோ அதுக்கு பொறுத்து வந்து அளந்து ஊற்றணும். நாங்கள் வந்து 4 கிலோ ரைஸ் போட போகிறோம். ஸோ அது கரெக்டாக ஒரு 2 ஏதோ தண்ணியை போட்டு அளந்து ஊற்றிட்டாங்க. என்கிட்ட வந்து நீங்கள் இதை எப்படி தண்ணி ஊற்றுறீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. ஸோ நம்ம ஒரு குத்து மதிப்பாக ஊற்றி பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா இது வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம கேஸில் பண்ணால் தான் கரெக்டாக அளந்து ஊற்றணும். இது ஓரளவு அளந்து ஊற்றிட்டு அப்புறம் உப்புங்க வாரி போடுங்க. எல்லாம் பார்த்துக்கலாம். ரோஸ் உள்ளவங்க உப்பு போட்டு நிறைய போடணும். ஸோ நிறைய போடணும். நமக்கு ரோஸாயில் ஸோ ஓரளவு போட்டுக்கலாம். எல்லாம் போட்டுச்சு நல்லா என்ன சொல்கிறது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் 4 கிலோ ரைஸ் வந்துடுங்க. அது என்ன ரைஸ் ஏதோ சொன்னாங்களா, புல்லட்டா தெரியலங்க. இந்த ரைஸ் நல்லா நீளமாக வந்துச்சு பாருங்க. அதையும் வந்து கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். சரிங்களா, இந்த ரைஸ் பேர் மறந்துச்சு, சாரி. அப்புறம் நல்லா கிண்டிகிட்டே கீழே நல்லா தீ எரியணும். பரவாயில்லைங்க, எதிர்பார்த்த விடவே இப்போவே நல்லா தான் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் எல்லாத்தையுமே. அப்போ தான் வந்து அந்த காடையெல்லாம் அங்கங்கே இடையிலலாம் வரும். இல்லைன்னா ஒரு சைடு மட்டுமே தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு தீயும் கீழே கரெக்டாக வச்சுட்டே இருக்கணுங்க. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. டீ தான் மெயின் இதில். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் வந்து இது பண்ணணும், புளிஞ்சு ஊற்றணும். அது என்ன சொல்கிறாங்க, சரி ப்ரெஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து எங்கள் ஒரு சமந்தா பண்ணுறாங்க பாருங்கள். இதெல்லாம் ஊற்றினா தான் டேஸ்ட்டு நல்லா வருங்க. அப்புறம் எப்பவும் போல எல்லாம் வதக்கிங் ப்ராசஸ் தான் திரும்பவும். இதெல்லாம் ஒரு சைடு நடந்துட்டு இருக்கும்போதே நம்ம தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா சாப்பிட்றதுக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா பிளைட்டில் சாப்பிட்டா எவன் கழுவோம், அவ்வளோ பிளைட் அதெல்லாம் கழுவ முடியாதுங்க 25 பேருக்கு வச்சுட்டு. அதனால அந்த ப்ராசஸ் ஆரம்பிட்டாரு. இப்போ பாருங்கள் ஓரளவு வெந்துருச்சு. இனி என்ன அடிக்கடி வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணுங்க. அதை எடுத்துக்க மாட்டேன், மறந்துட்டேன். க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வைக்கணும். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இடையில அடிக்கடி எடுத்து லைட்டாக வந்து ஏன்னா அடி பிடிச்சிடும். அடி பிடிக்காமல் இருக்க நம்ம வந்து அது எல்லாத்தையும் கிண்டி என்ன சொல்லலாம், நாம கிண்டி விடுறதுனே வச்சுக்கோங்க. அதே ஃபாலோ பண்ணிடுவோம் லாஸ்ட் வரைக்கும். அப்புறம் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. தென் கீழே உள்ள கனல் எடுத்து மேலே வைக்க வேண்டியதான். கேட்டால் தம் பிரியாணி சொல்ல வேண்டியதான். தம் காடை பிரியாணி இது இங்கே மட்டும் தான் கிடைக்கும், எங்களுக்கு வேறு கிளைகள் கிடையாது. ஒரு 10 மினிட்ஸ் அந்த கறியெல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டு தாண்டின பிறகு பாருங்கள் எப்படின்னு பிரியாணி எப்படி இருக்குது. இப்போ பாருங்கள் கிண்டி விடுறோம் பாருங்கள் எப்படி காடை பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. மனமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் பீஸ் எல்லாம் அங்கங்கே இருக்குது. இப்போவே சாப்பிடணும் போல இருக்கே. நல்லா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அடுப்பு பற்ற வைத்தது சுரேஷ் கோவா மூக்கிலே குத்தணும் நல்லா வரலாம் அப்படின்னா. இப்போ வந்து ரெடியான பிரியாணியை வந்து நம்ம சர்வ் பண்ணலாங்க. அதுக்கு உள்ளே தூக்கிட்டு போகிறோம். வெளியே வச்சு தான் பிளான் சாப்பிட்றது. பட் மழை வர்ற காரணத்தினால் வந்து உள்ளே தூக்கிட்டு போக வைக்க வேண்டியதான். போகும்போதே பாருங்கள் பூனா கண்ணு பிரியாணி மேலே தான் இருக்குது. தென் எடுத்துகிட்டு போய் கீழே ஏதாச்சும் டைல்ஸ்ல எல்லாம் வைக்கும்போது ஹீட்டாக இருக்கும்போது வைக்காதீங்க, டைல்ஸில் கிராக் விடும். ஸோ கீழே ஏதாச்சும் துணி போட்டு வைக்கணும். இப்போ பாருங்கள் ஒவ்வொரு காடையாக விழுது பாருங்கள். பரவாயில்லைங்க, காடை கூட லெக் பீஸ் மாதிரி தான் இருக்குது. ஓகே தான். 55க்கு நம்ம சிக்கன் மட்டன்லாம் கம்பேர் பண்ணும்போது காடை கூட ஓகே தான்.
பட் காடையோட நற்குணங்கள் பலன்கள் பற்றி எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு காடை பிரியாணி செஞ்சு கூட சாப்பிடலாம். தென் ஒருத்தங்க வந்து சீக்கிரம் போகணும்னு அடம் பிடிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட போறாங்க. டேஸ்ட் எப்படின்னு இருக்க பார்க்க பாருங்க, பீஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. எப்பவுமே வந்து பசங்க எல்லாம் சேர்ந்தா எது செஞ்சாலும் இதே போல ஒரு இலையை போட்டு மொத்தமா கொட்டி சாப்பிட வேண்டியதாங்க. அதுல இருக்கு மின்பமே தனி. இது மட்டும் இல்லைங்க, சாப்பிடும் போது இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் வர இன்னைக்கு அதையும் பார்த்து கொண்டே சாப்பிட வேண்டியதுதான். அப்பதான் நல்லா இருக்கும். நாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் 10 பேர் கிட்ட ஒரே இலை போட்டுட்டு அது எல்லாத்தையுமே கொட்டி பல்கா வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு கொட்டும் போதே பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு. நானும் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து காடை பிரியாணி சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடி காடை ஃப்ரை சாப்பிட்ருங்க, காடை தோக்கு அது இதுன்னு சாப்பிட்ருக்கேன். பட் பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம். நீங்களும் உங்கள் ஃபேமிலியாக பல்காக செஞ்சு செம்மையாக சாப்பிடுங்க. மழை டைம் வேறு பிரியாணி சாப்பிட சூப்பராக தான் இருக்கும்.